இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த உப்பு போட்டு எங்கே சாப்பிட்றோமோ அங்கே வந்து துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அந்த சம்பளத்தை நாங்கள் என்ன நினைப்போம்னா, இது வந்து நம்மளுடைய வேலைக்குள்ள ஊதியம் மட்டும் கிடையாது, இந்த அவுட்ஃபிட்டை நம்ம வந்து கடைசி வரலும் பாதுகாத்து கொண்டு போகணும், இந்த அவுட்ஃபிட்டுக்கு நம்ம வந்து கடைசி வரலும் லாயலாக இருக்கணும். அது தட் இஸ் கால்டு பே பரேட். பேரே பே பரேட். அது ஒரு பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் பே பரேட்னா அன்றைக்கி அந்த அவுட்ஃபிட்டில் அந்த சப் யூனிட்லேயே எந்த மேஜர் ஆக்டிவிட்டி நடக்காது. அது ரொம்ப ப்ரீஷியஸாக, எப்படி கோல்டை ப்ரீஷியஸ் வச்சுக்கிற மாதிரி உப்பை ப்ரீஷியஸ் வச்சு உப்பை வந்து சேலரியாக கொடுத்தாங்க. 430 ரூபா எடுத்து கொடுப்பாரு. அதில் என்னென்னா அவன் எண்ணி பார்த்துட்டு சல்யூட் அடித்து ஸ்ரீமான் பே வந்து கரெக்டாக எனக்கு கிடச்சிருச்சுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போவோம். டீ எல்லாம் நல்லா அருமையாக வரும், எல்லாம் சாப்பிடுவோம், ஜாலியாக இருப்போம். அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பே பரேடு. இந்த பே பரேடு வந்து சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆன்லைனில் நீங்கள் செலவு பண்ணும்போது ஏதாவது ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குதா? இல்லை. ஆனால் அதே இது ஒருத்தன்ட்ட பணத்தை கொடுக்கும்போது ஒரு பெரிய கனெக்ட் இருக்கும். இந்த எமோஷனல் கனெக்ட் வந்து பே பரேட் கொடுத்துச்சு. ஒன் ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் த சூசைட்ஸ் ஆர்மியில் என்ன தெரியுங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எபிசோடில் பேசியிருக்கோம், ஆர்மியில் சம்பளம் வாங்குறது ஒரு பெரிய கொண்டாட்டமாக திருவிழாவாக நடக்கும் அப்படின்னு. அது ரொம்ப நம்ம கம்மியாக தான் பேசியிருக்கோம். ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய உங்கள்கிட்ட பேசுகிறப்ப தெரிஞ்சிச்சு. அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆர்மியில் வந்து என்றைக்குமே ஆர்மி வந்து சம்பளத்தை வந்து நமக்குன்னு என்னது உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த உப்பு போட்டு எங்கே சாப்பிட்றோமோ அங்கே வந்து துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அந்த சம்பளத்தை நாங்கள் என்ன நினைப்போம்னா, இது வந்து நம்மளுடைய வேலைக்குள்ள ஊதியம் மட்டும் கிடையாது, இந்த அவுட்ஃபிட்டை நம்ம வந்து கடைசி வரலும் பாதுகாத்து கொண்டு போகணும், இந்த அவுட்ஃபிட்டுக்கு நம்ம வந்து கடைசி வரலும் லாயலாக இருக்கணும். லாயல்னா என்னது? வெரி விசுவாசமாக இருக்கணும். வி ஹாவ் டு டீல் எவ்ரி திங் வித் அட்மோஸ்ட் லாயல்ட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறத வந்து இன்சிஸ்ட் பண்ணுறது தான் வந்து சம்பளம். இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப வருத்தம், எல்லா இதுலேயும் அது மாதிரி ஆக மாட்டேங்குதுன்னு. ஐ எம் ஸ்டில் ரிமெம்பரிங், நாங்கள் செகண்ட் லெஃப்டினண்ட்டாக போகும்போது சம்பளம் தட் இஸ் கால்டு பே பரேட். எப்படி ரிப்பப்ளிக் டே பரேட், அதே மாதிரி செரிமானல் பரேட்ஸ் இருக்குல்ல, கார்ட் ஆஃப் ஆனர், இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பரேட் மாதிரி பே பரேடுன்னு ஒன்று. அதுக்கு பேரே பே பரேட். அது ஒரு பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் பே பரேட்னா அன்றைக்கி அந்த அவுட்ஃபிட்டில் அந்த சப் யூனிட்லேயே எந்த மேஜர் ஆக்டிவிட்டி நடக்காது. எல்லாருமே அவங்கவுங்க அது பே பரேடில் இன்வால்வ் ஆகிடுவாங்க. பே பரேட்னு என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அந்த காலத்தில் சம்பளம் வந்து கேஷாக கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ரோமானியர் காலத்தில் வந்து உப்பாக கொடுத்தாங்க. ஏன் உப்பாக கொடுத்தாங்க? உப்பு வந்து கிடைக்காத ஒரு பொருள். ஃபார் த யூரோப்பியன்ஸ் வந்து அங்கே வெயில் இல்லை, அதனால் உப்பை வந்து அவனால் சீலேருந்து கொண்டு வர முடியாது. ஸோ உப்பை நம்ம ஊர் மாதிரி குமரி அல்லது தொண்டி அல்லது முசிறி அல்லது பூம்புகார் மாதிரி இருக்கிற ஒரு நம்ம துறைமுகங்கள்லேருந்து உப்பு வந்து என்ன செய்யும், ஏற்றுமதியாக அங்கே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊருக்கு பக்கத்தில் மரக்காணம் இருக்குது. அது ஒரு உப்பு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு துறைமுகம் அந்த காலத்தில் இருந்திருக்குது, பல்லவர் காலத்தில். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த உப்பை வந்து அவன் என்ன செஞ்சான், வாங்கி அது ரொம்ப ப்ரீஷியஸாக, எப்படி கோல்டை ப்ரீஷியஸ் வச்சுக்கிற மாதிரி உப்பை ப்ரீஷியஸ் வச்சு உப்பை வந்து சேலரியாக கொடுத்தாங்க அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் வை சேலரிங்கிறது வந்து சால்ட்டுங்கிற ஒரு கிரேக்க மூல ரூட் வேர்ட்லேருந்து வந்திருக்குது. ஸோ இந்த சேலரியை வந்து ஆர்மி ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காது. அது வந்து ரொம்ப, அதாவது அந்த சேலரி அச்சீவ் பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி கிரேட் திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ட்ரெடிஷனை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ சேலரி பே பரேட் முதல்ல அனௌன்ஸ் ஆகிடும். 2ஆம் தேதி ஜூன் பே பரேட் அப்படின்ட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருவார், அட்ஜுடன்ட்ங்கிறவர் தான் அந்த குழு தலைவனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கவர். அவர் வந்து பேங்க்குக்கு என்ன செஞ்சிருவார், செக் எழுதி கொடுத்துருவார். அந்த செக்கை வந்து இந்த மாதிரி அந்த செக் எடுத்து பேங்க்கில் கொடுத்தோம்னா, அப்போல்லாம் ஒரு சோல்ஜருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு சோல்ஜருக்கு நான் பே கொடுத்தது வந்து 350-400 ரூபாய் பேமெண்ட். ஸோ எனக்கு கீழே வந்து 130 சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, ஒரு பேட்டரி 120 பேர். அப்போ 400 ரூபா 120 பேர்னு எவ்வளோ இருக்கும் ஒரு பேப்பர் ரேட்டில்? 400 × 120 எவ்வளவு? 48,000. ரைட்? 400 ×
120 48,000. ஸோ 48,000 to 50,000 rupees நாங்கள் என்ன செஞ்சிடும், செக் கொடுத்து போயிட்டு இது பண்ணோம். அந்த இதுக்கு அதுக்கப்புறம் ஆர்ம்டு, அதாவது ஆயுதம் தாங்கிய வீரர்கள் என்ன செய்வாங்க, 1 2 3 4 பேர் எடுத்துக்கிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் செயினை கட்டி அதை எடுத்துக்கிட்டு போய் பேங்க்கில் போனோம்னா பேங்க் மேனேஜர்கிட்ட அந்த செக்கை கொடுப்போம். உடனே அவர் என்ன செஞ்சுவார், அவ்வளோ தடவை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணி அந்த பணத்தை 48,000 எண்ணி கரெக்டாக அந்த இதில் கொடுத்துருவார். 10 ரூபா நோட்டுகள், 20 ரூபா நோட்டுகள், 50 ரூபா நோட்டுகள், 100 ரூபா நோட்டுகள், அப்போல்லாம் 500 ரூபா கிடையாது, இவ்வளோ தான் இருக்கும். அப்படி எடுத்து வந்து அதை வந்து ஆர்ம்டு கார்ட்ஸ் திருப்பி அதே மாதிரி வண்டி, அதுக்கு போகிற வண்டி வந்து என்னென்னா சிறப்பான வண்டியாக இருக்கணும். அப்போல்லாம் வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து 1991 90ஸ்லாம் வெஹிக்கிள்ஸ் வேர் நாட் வெரி ஃபிட், ரொம்ப அதாவது ஓல்டு விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ், செகண்ட் வேர்ல்டு வார் விண்டேஜ் 1 ton ஒன்று இருக்கும், அதில் தான் போவோம். அது வந்து என்னென்னா ஒரு லிட்டர் கொடுத்தோம்னா 2 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 2 கிலோமீட்டர் கொடுக்கும். இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் வெஹிக்கிள் அந்த மாதிரி. ஸோ அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பாக்ஸ் 45,000 பணம் இருக்கிற பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து கொண்டு வருவோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் அகைன் அட்ஜுனன்ட் ஆஃபீஸில் வச்சு, சார் எங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் கிடச்சிதுன்னு அவர் உடனே ஓகே யூ மே டிஸ்ட்ரிபியூட்ன்றார். அங்கே போனோம்னா எல்லாரும் அதாவது பேட்சாக இருப்பாங்க, செக்ஷன் வைஸ் இருப்பாங்க. அவங்க IAB 64ன்னு ஒன்று இருக்குது, இந்தியன் ஆர்மி புக் 64 நம்பர் 60 அப்படின்னா அதுதான் பே புக். அதில் வந்து டேட் இருக்கும், சீரியல் நம்பர், டேட் இருக்கும், அமௌண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ரிமார்க் இருக்கும், அவனோட சிக்னேச்சர் இருக்கும். இந்த IAB 64ல் மிஸ்டர் பிருத்வி 430 ரூபா நான் என்ன செய்வேன், எழுதுவேன். அதே மாதிரி லிஸ்ட் ஒன்று இருக்கும், அந்த லிஸ்ட்டில் வந்து என்னுடைய சபார்டினேட் ஜேசியோ என்ன செய்வார், அது அவர் லிஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுவார். அந்த லிஸ்ட் படி அது IAB 64 இதாக இருக்கும், என்னவா இருக்கும், ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து எழுதி கரெக்டாக எழுதி சைன், அவன் இந்த பையன்ட்ட சைன் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அவன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 430 ரூபா எடுத்து கொடுப்பார். அதில் என்னென்னா அவன் எண்ணி பார்த்துட்டு சல்யூட் அடித்து ஸ்ரீமான் பே வந்து கரெக்டாக எனக்கு கிடச்சிருச்சுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிவிட்டு போவான். இது வந்து இதெல்லாம் ஸ்டெப். அதுக்கப்புறம் அதில் ஒரு அருமையான அன்னைக்கு நல்ல பக்கோடா டீ எல்லாம் நல்லா அருமையாக வரும், எல்லாம் சாப்பிடுவோம், ஜாலியாக இருப்போம். அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பே பரேடுங்கிறது. இந்த பே பரேடு வந்து சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆன்லைனில் நீங்கள் செலவு பண்ணும்போது ஏதாவது ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குதா, இல்லை. ஆனால் அதே இது ஒருத்தன்ட்ட பணத்தை கொடுக்கும்போது ஒரு பெரிய கனெக்ட் இருக்கும். இந்த எமோஷனல் கனெக்ட் வந்து பே பரேட் கொடுத்துச்சு. பே பரேட்னால எங்களுடைய அந்த பே பரேட் வந்து நாட் ஓன்லி பே டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது, எந்த ஜவான் மனசில் சஞ்சலமாக இருக்கிறான், எந்த ஜவானுக்கு வந்து ஒரு நம்ம குரூப்லேருந்து வெளியே போகிறாங்கிறது, இது எல்லாத்தையும் நாங்கள் அப்சர்வ் பண்ணிவிடுவோம். இட் இஸ் அ சைக்காலஜிக்கல் சவுண்டிங் போர்ட் ஃபார் அஸ். புரியுதுங்களா? கேட்போம், எப்படிப்பா கேட்போம். எங்களுக்கு சில ஜவான்ஸ் அப்போவே மேரிட்டல் டிஸ்கார்டெல்லாம் இருக்கும், உடனே கேட்போம், என்னப்பா என்ன எப்படி போக்குவரத்து என்ன. அதே மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, நாங்கள் கேட்போம், இந்த 430 ரூபா என்ன செய்வேன் அப்படின்னு கேட்போம். அது உடனே அவன் சொல்லுவான், சார் இந்த மாதிரி இதை சேர்த்து வச்சுருப்பேன் சார், சேர்த்து வச்சுட்டு 3 மாதம் கழித்து ஊருக்கு போகும்போது 1000 ரூபா எடுத்துகிட்டு போவேன், அப்புறம் அங்கே 1000 ரூபாயில் போயிட்டு ஒரு 2 ஆடு பிடிச்சி விடணும், இந்த மாதிரி. ஸோ தேர் ஆல் ரூரல் பீப்புள். ஸோ அதெல்லாம் உடனே தெரிஞ்சிடும் நமக்கு, ஓகே இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு செட்டப் இருக்குது, இந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் எமோஷனல் கனெக்ட் ரொம்ப முக்கியம். இந்த எமோஷனல் கனெக்ட் இல்லாமல் எல்லாமே டிஜிட்டைஸ் ஆகி இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் இது மட்டும் வருது, என்னது அந்த யுவர் பென்ஷன் இஸ் கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம், ஒரு செகண்ட் தான் சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அடுத்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி EMI எல்லாத்தையும் உருவி எடுத்துருது. அந்த மாதிரி இட்ஸ் ஐ திங்க் எவ்ரிபடி ஆன் த சேம் போட், யூனோ. ஸோ இந்த கனெக்ட் ரொம்ப முக்கியம். இந்த கனெக்ட் வந்து இன்ஃபேக்ட் அப்போல்லாம் பே பரேட்லேயே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் ஒரு யூனிட்டினுடைய பர்ஃபார்மன்ஸ் லெவல், ஒரு யூனிட்டுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல், ஒரு யூனிட்டுடைய சைக்காலஜிக்கல் ஹெல்த், ஒரு யூனிட்டினுடைய மென்டல் ஹெல்த் அண்ட் இதெல்லாம் நாங்கள் வந்து பேப்பர் டயத்தில் கண்டுபிடிச்சோம். பர்சனலாகவும் அவங்கள்ட்ட பேசிப்பீங்க? அப்சல்யூட்லி பர்சனலாக பேச ப்ராப்ளங்களும் தெரிஞ்சு அதுவும் வரும், அதை லேசாக கேட்போம். போன பேப்பரில் ஒரு பையனோட பிரச்சனை என்ன பாச்சு அது அப்படின்னு ஃபாலோ அப்பும் பண்ணுவோம். ஃபாலோ அப், ஆமாம். அப்போ தான் வந்து அப்போ தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுமா சார்? என்னதுங்க? அது ஒர்க்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஒர்க்குன்னா புரியலையே. இப்போ அவங்க இராணுவ ரீதியாக வேலையில் இருக்கும் பொழுது இந்த தனிப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தும். நீங்கள் பேசி அதை சரி செஞ்ச பிறகு அது வேலையில் ஆட்டோமேட்டிக்கலி பெட்டர் ஆகல, அவருடைய மைண்ட் வந்து ஈஸியாகிடு. அதெல்லாம் ஒழுங்காக கவனிக்காமல் ஒரு தலைவர்கள் இடத்துல டக்குன்னு சூசைட் ஆகிடுவாங்க. அந்த பையன் அப்பப்போ ஏதோ ஒரு டயத்தில் சூசைட் ஆகிட்டாங்கன்னு கேட்குறீங்கல்ல, அப்போ என்ன காரணம்னா அவனுடைய பென்டப் எமோஷன்ஸை வந்து அழுத்தி வச்சு அவனால் முடியாமல் என்ன செஞ்சிருவான், சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கை, அதாவது வேற ஒன்றும் இல்லை. ஒன் ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் த சூசைட்ஸ் ஆர்மியில் என்ன தெரியுங்களா, அவன் வந்து இங்கே பிரச்சனை இருக்கும், எங்கள் வீட்டில் அவனால் வர முடியாது. அண்ட் பிரச்சனைகள் என்னது, 2 பிரச்சனை, ஒன்று மேரிட்டல் டிஸ்கார்ட், இன்னொன்று வந்து லேண்ட் இஷ்யூ ஈஸியாக ஸ்டேட் கவர்மெண்ட் தீர்த்தரலாம். ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் தீர்த்தரலாம்னா ஒன்றும் இல்லை, ஒரு சர்வேயரை கூப்பிட்டுருப்பான், அந்த சர்வேயர் வரவே மாட்டார், அவன் லீவ் முடிஞ்சிடும், அது வந்து அன்சர்வேடாக இருக்கும், அப்போ பவுண்டரி தகராறு வந்துடும். ஒரு பட்டா அப்ளை பண்ணியிருப்பாங்க, அந்த பட்டாவுக்கு வந்து ஒன்றும் இல்லை, அதை கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இது பண்ணியிருந்தால் முடிஞ்சிருக்கும். ஆனால் இவனுடைய லீவ் வந்து 28 days 42 days இருக்கும்போது அதுக்குள்ளே இவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருப்பாங்க நார்மலாக. ஸோ இப்போ
அதாவது லீவு பட்டாவுக்காக வர்றேன்னு சொல்லிட்டு 42 நாள் லீவு இருந்தும் பட்டாவினுடைய காப்பி அவனுக்கு கிடைக்கலையோ அல்லது ஒரு டாக்குமெண்டேஷன் ஆகலையோ இல்லை சர்வே ஆகலையோ ஒரு எஃப்எம்பி கிடைக்கலையோ இந்த மாதிரி இருக்கும்போது அவன் ரொம்ப கிரேட் ஸ்ட்ரெஸ்ஸில் அங்கே போவான். அங்கே இருக்கிற ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ் ரெண்டும் சேர்ந்ததுன்னு என்ன ஆகிடும், அவன் வந்து the lid gets blown up. அண்ட் தென் அதுதான் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இது பேப்பரேடு ஒரு ஆஸ்பெக்ட் சைக்காலஜிக்கல். இன்னொன்று வந்து மந்திரில் வந்து மந்திர் பரேட் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வந்து சில பியூர் யூனிட்ஸ்னால் பியூர் பிராமின் யூனிட் இருக்குது, பியூர் அஹீர் யூனிட் இருக்குது, பியூர் சவுத் இந்தியன் யூனிட் இருக்குது, பியூர் மராட்டா யூனிட். இதெல்லாம் என்னென்னா பியூர் யூனிட்ஸில் வந்து டியூஸ்டே மந்திர் பரேட் இருக்கும், சில யூனிட்ஸில் வந்து சண்டே மந்திர் பரேட் இருக்கும். இப்போ எங்கள் யூனிட்லாம் மிக்ஸ்ட் யூனிட். எங்கள் யூனிட்லாம் எப்போவுமே ஒரு 30% இந்துஸ் இருப்பாங்க, 10% கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, 10% சிக்ஸ் இருந்தாங்க, 10% முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸாக இருந்தோம் நாங்கள். ஸோ இந்த மிக்ஸ்ட் யூனிட்டில் வந்து மந்திர் பரேட் இருக்கும். சில யூனிட்ஸில் ஃப்ரைடே கூட இருக்கலாம், சில யூனிட்டில் டியூஸ்டே இருக்கலாம். அந்த மாதிரி இந்த மந்திர் பரேட், அந்த மந்திர் பரேட் முடிஞ்ச உடனே there will be some space. எல்லாரும் ஊருக்கு போகும்போது மந்திர் பரேட்னா என்ன நடக்கும்? மந்திர் பரேட்னா கும்பிடுறது பரேட். அது ஒரு பரேட், அந்தந்த மத வழிபாட்டு சார்ந்து அவங்க ஆமாம் அது வழிபடுறது. அது எல்லாரும் சேர்ந்து செய்வோம். ஒரு ஆர்த்தி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சைலண்ட் டைம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பண்டிட்ஜி என்ன செய்வார், பூஜை பண்ணுவார், மணி அடிப்பார், எல்லாம் இது பண்ண அதுக்கப்புறம் எல்லாம் அதெல்லாம் திஸ் இஸ் கால்டு மந்திர் பரேட். இந்த மந்திர் பரேடுக்கு அப்புறம் நம்ம அந்த ரிலீஜியஸ் டீச்சர் இருக்கிறார்ல, அவர் வந்து என்ன செய்வார்னா அவரால் வந்து இது பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, அந்த மந்திர் பரேட் முடிஞ்சோடனே ஒரு இன்டர்வியூ, அதாவது ஒரு லேசாக கேப்பா ரொம்ப சஞ்சலப்பட்டவங்களை கூப்பிட்டு வச்சு அமைதியாக கவுன்சிலிங் பண்ணுவோம். அதுலேயும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த சூசைட் இஷ்யூஸ் எல்லாம் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் திஸ் ஆர் த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். ஹெச்ஆர் டீச்சருமே ஆர்மியாக தான் இருப்பாங்க. ஆமாம்மா, அவங்க ஆர்மி தானே. அவங்களுக்கு வந்து ஆர்மி ட்ரைனிங் இருக்கும், அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் டீச்சர் ட்ரைனிங் இருக்கும். அதனால் அவங்க அதில் எல்லாமே இருப்பாங்க. மால்வி இருப்பார், பண்டித் இருப்பார். ஸோ மந்திர் பரேட், இந்த மந்திர் இது ஒரு பரேடு இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூனிட்டில் இருக்க யூனிட்டினுடைய ரொட்டீன் கரெக்டாக இருந்து, யூனிட்டுடைய மக்கள் கரெக்டாக இருந்து, ஹாப்பி மைண்ட் இஸ் ஹெல்தி மைண்ட் இஸ் ஹெல்தி பாடி, ஹெல்தி மைண்ட், ஹாப்பி மைண்ட் இஸ் பெட்டர் ஒர்க் ஃபோர்ஸ். அதான் தட் இஸ் தட். இதில் இப்போதைக்கு அந்த ஃபீல்ட்லாம் கிடைக்குதா சார்? இப்போ டிஜிட்டலாக மாறின பிறகு அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க சார்? உங்கள்கிட்ட பேசுவாங்கல்ல? என்கிட்ட பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிகாரிகளே வந்து டிஜிட்டைஸ் ஆகிட்டாங்க, அது ஒரு பெரிய விஷயம். பட் அங்கே தான் நான் எங்களுடைய அதிகாரிகள்கிட்ட நான் இப்பவும் சொல்லுவேன், யூ ஷுட் கீப் ஃபைண்டிங் வேரியஸ் பிளேசஸ் வேர் இந்த மாதிரி பர்சனல் இன்ட்ராக்ஷன். எடுத்துக்காட்டால் கேம்ஸ் ஃபீல்டு கேம் நல்லா ஹார்டாக ஒரு ஹாக்கி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் என்ன உட்காந்து அங்கேயே வந்து என்னது நிம்பு பானி என்னது லெமன் ஜூஸ் குடிங்க, அங்கே வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு விஷயங்கள் புரிஞ்சிடும். அதே மாதிரி ரூட் மார்ச்சஸ் போவோம், ரூட் மார்ச்சஸ்க்கு முன்னாடி அசம்பிள் ஆகுங்க, ரூட் மார்ச்சஸ்க்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆகும்போது இது பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபிசிக்கல் செய்கிறதுக்கு அப்புறமும் ஃபிசிக்கல் செய்கிறதுக்கு முந்தையும் இது பண்ணுங்கள். அதே மாதிரி மோர் கிளாஸஸ் வைங்க, மோர் ட்ரைனிங் வைங்க. ட்ரைனிங்கில் வந்து என்ன இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சு இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம அவங்களுடைய we have to know the pulse of the soldiers. பல்ஸ் ஆஃப் த சோல்ஜர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நாடி தெரியணும், அப்போ தான் வந்து என்ன செய்ய முடியும், அந்த யூனிட்டை வந்து சிறப்பாக இயக்க முடியும்.